நண்பர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று நாம் இந்த புதன்கிழமையில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ளப் போகிறோம். இன்றைக்கான இந்த தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னா என்ன? எனவே நாம் இந்த செய்தியை குறித்து தெரிந்து கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு நாம் இந்த ஜபத்தை செய்யலாம். எனவே உங்களுடைய ஃபைல், டாக்குமெண்ட்ஸ் எல்லாவற்றையும் உங்களுடைய கையில் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய தண்ணீரையும் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. நாம் இந்த நேரம் ஜபிக்கலாம். மக்களே, கண்களை மூடுங்கள். நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவரே, என் தேவனை, இயேசுவின் நாமத்தினால் இதோ உம்முடைய வல்லமை நீர் வெளிப்படுத்தும்படியாக நான் கேட்கிறேன். ஆண்டவரே, இந்த புதன்கிழமையில் வேலையை செய்பவர்களுக்கான இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து யார் பார்த்து கொண்டிருக்கிறாரோ, ஒரு வெற்றிக்காக, ஒரு வியாபாரத்தின் வெற்றிக்காக, வேலைகளுடைய வெற்றிக்காக, இந்த தேவனை தன்னுடைய பொருளாதார வாழ்க்கையில் எந்த ஓர் வெற்றியை பெற இவர் விசுவாசிக்கிறாரோ, ஜனங்களுக்கு நீர் அதை கொடுக்கும்படியாக நான் கேட்கிறேன். உம்முடைய வல்லமை நீர் அதை வெளிப்படுத்தும் தேவனை. எல்லா தடைகளை நீக்கி போடும், எல்லா தடைகளை உடைத்து போடும். இதோ மக்கள் இன்றைக்கு எங்கே செல்கிறாரோ நீர் இவருக்கான பதில் தாரும். ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையில் புதிய மாற்றத்தை நீர் கொடு. இயேசுவின் நாமத்தினால் இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். இந்த தண்ணீர் குடிக்கும் போது உம்முடைய ஜீவன் இவருக்குள் செல்லட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் இந்த தண்ணீரை குடியுங்கள். இப்பொழுதே எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த தடைகள் நீங்கட்டும். என் ஆண்டவரே, எந்த நபர் இன்றைக்கு இன்டர்வியூக்காக செல்கிறாரோ இந்த தேர்வில் இவருக்கு வெற்றியை தாரும். ஜனங்களுக்கு துணையாயிரும். ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறவருக்கு நீர் பலன் கொடுக்கிற தேவனாயிருக்கிறீர். இதோ உம்முடைய பலன் மக்களுக்காக நீர் தாரும். இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் விசுவாசத்தால் சொல்லுங்கள். ஆமேன், ஆமேன். ஸோ இதுதான் நம்மளுடைய விசுவாசம். சோர்ந்து போக வேண்டாம். போங்க, அட்டன் பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணி தேவனுடைய பதிலோட வாங்க. இன்றைக்கு தேவன் இந்த பதில் உங்களுக்காக தருகிறார். மக்களை, உறுதியா நம்புங்க, விசுவாசிங்க. இப்போ உறுதியா நம்புங்க, விசுவாசிங்க. உங்களுக்குள் நீங்கள் விசுவாசிக்கும் போது காரியங்கள் நடக்கிறது. தேவன் புது பிரயாணம் உங்களுக்காக தருகிறார். எனவே நான் சொன்ன ஆரம்பத்தில், அதாவது தெரிந்து கொள்ளுதல். நீங்க ஒரு விஷயத்தை எப்போ தெரிஞ்சுக்குவீங்க? உங்களுக்கு அதிகமான ஒரு ஆர்வம் இருக்கும்போது. எனவே தான் இங்கே ஆலயம் இருக்கிறது பாருங்க, ஆயத்தமாய். இன்று இந்த புதன்கிழமையில நீங்க தெரிந்து கொள்ளும்படி இந்த வார்த்தையில, இந்த வசனத்துல நம்ம கற்றுக்கொண்டது போல என்ன வார்த்தையை நம்ம கற்றுக்கிறோம் பாருங்க. இங்கே லூக்கா 10வது அதிகாரத்தில் 42வது வசனம். இங்கே மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை கேட்க அந்த அளவுக்கு கவனமாக இருந்தாங்க. அதுதான் இங்கே இயேசு சொல்லக்கூடிய இந்த விஷயம் பாருங்க. தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். பார்த்தீங்களா? ஒரு நபர் தெரிந்து கொள்ள முடியும் தீர்மானம் எடுக்கும்போது. இன்னைக்கு நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்கிறீங்க? வெறும் வேலை வேலை வேலை, பிஸி பிஸி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்க போகிறீங்களா? இல்லை உங்களை எது விட்டெடுக்கிற மாதிரி செய்யுது, அதாவது பிரிக்கிற மாதிரி செய்யுது, ஆண்டவர் விட்டு தூரமாக பிரிக்கிற மாதிரி எது செய்யுது? இதிலிருந்து நீங்கள் விலகி எந்த பங்கை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் விரும்புகிறீங்களோ நீங்கள் அதை செய்யும்போது கண்டிப்பாக தேவனால் கனப்படுத்தப்படுவீங்க. அந்த தேவையான ஒன்று ஆவியானவர் நீங்கள் பெறுவீங்க. இன்றைக்கு அந்த தேவையான ஒன்று தேவ ஆவியானவர், பரிசுத்தாவை குறித்து இன்னும் அதிகமாக நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இன்று காலையில் 8 மணி, 10 மணி, மதியானம் 3 மணி, விசேஷமாக சாயந்தரம் 7 மணி, விசேஷமாக சாயந்தரம் 7 மணி நீங்கள் வரும்போது
ஆண்டவருடைய வார்த்தைகள் இன்னும் அநேகம் நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. எனவே இன்று நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். நம்மளுடைய வெப்சைட் ஆனது நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்கன்னா uckj.in இந்த வெப்சைட்டை பாருங்கள். எந்த இடத்துல நம் ஆலயம் இருக்கிறதோ நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார் எங்களோடு கூட, அதாவது இந்த முகவரியில் இருக்க விரும்புகிறீங்களோ 282/681 1008 அண்ணா சாலை, நீங்கள் இந்த முகவரியில் எங்களோடு கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார் தொலைபேசியில் அழைக்க விரும்புகிறீங்களோ எங்களுடைய எண்ணானது 9384638738 இந்த எண்ணை அழையுங்கள். மேலும் தேவன் பெரிய காரியங்களோடு உங்களை தன் அபிஷேகத்தால் நிரப்புவார். ஆமென். இன்று நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.